அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. ஆனால் தீய சக்தி நிரந்தரமாக அழிக்க முடியாது. அந்த நேரத்துக்கு தொந்தரவு கொடுத்துட்டு போயிடும். என்ன விஷயம்? முன்ன என்ன பண்ணுச்சு? பின்ன தீய சக்தி பற்றி நீ ஏன் பேசுற? கடவுளை பற்றி தானே பேசணும். கோயில் பூசாரி, ஒரு கோவில், அம்மன் கோயிலில் பூசாரி, அம்மன் கோயிலில் இருக்கட்டும், பெருமா கோயிலாக இருக்கட்டும், தெய்வத்தை பற்றி தானே கேட்கணும். தீய சக்தியை பற்றி நீ பேசக்கூடாது. வர பக்தருங்க தான் பேசணும். ஏன்னா உனக்கு நீ எப்போ தெய்வத்தோட தெய்வ அர்ச்சனை பண்ணின்னுக்கிறியோ உனக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் தெரியணும், கடவுள் தான் இருக்குது, வேற எல்லாம் இல்லைன்றது தான் தெரியணும். வரவங்க தான் குழப்பத்தில் வரும், அவங்களுக்கு தான் நீ சொல்லணும். நீயே போய் தீய சக்தி இருக்குதான்னு சொன்னால் அப்புறம் வரவங்க என்ன நினைப்பாங்க? சொல்லு சாமி. ஒரு கோவிலில் ஒரு பூஜாரியாக இருப்பான், சொல்லுங்க, பெருமா கோயிலில், சின்ன கோயிலாக இருக்கும் அது. ஆனால் அவன் திருப்பதிக்கு 10 வாட்டி போய் வருவான். அப்போ இவன் பண்ணுற பூஜை பொய் தானே? உண்மை, பொய் தானே பண்ணுறான். நீ ஒரு பூஜாரி ஆக்கும்போது நீ அந்த கடவுளை நம்பணும். நீ நம்பினா தான் அங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீயே இன்னொரு கோயிலுக்கு போய் வந்தீங்கன்னா உனக்கு எங்கே நம்பிக்கை வரும் அவங்க வரவங்க மேலே? அதனால ஒரு பூசாரியாயிரு, நீ யாரா ஒன்றா இரு. தெய்வத்தை நம்பும் போது உலகத்தில் தெய்வம் மட்டும்தான்டா பெருசுன்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். எந்த சக்தியும் தெய்வத்துக்கிட்ட செல்லாத. தீய சக்தி, காட்டேரி, முனேஸ்வரன், பில்லி, சூனியம், ஏவல் எதுவுமே அங்கே தெய்வ சக்தி கிட்ட நிற்காது. ஆனால் அந்த நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஜுரம் வந்து போலியா, அந்த மாதிரி கதை அது. தெய்வ சக்தி நிரந்தரமா படுக்க வச்சிடும். அதனால தெய்வ சக்தி கிட்ட தீய சக்தி எல்லாம் ஒண்ணும் செல்லாது. தீய சக்தி இருக்குதுன்ற மனசுல ஏத்துக்கினீங்கன்னாவே தீய சக்தி வந்து செயலுக்கு புரியும். அதனால அது இல்ல, கடவுள் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா கடவுள் இருக்கும். மனம் தான் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். ஒருத்தன் ஒரு 12 மணிக்கு போறான், சரி, இருட்டில் போடான்றான். போற வழியில ஒரு சுடுகாடு இருக்குது. அவன் போகும்போது அங்கே சுடுகாட்டில் ஒன்றும் இல்லை. போகும்போது இவன் கற்பனை பண்ணின்னு போகிறான். சுடுகாட்டில் தாண்ட போகிறோமே, அங்கே எத்தனை பேய் இருக்குமோ, எத்தனை முனேஸ்வர் இருக்குமோ, எத்தனை காட்டேர் இருக்குமோ, எத்தனை கன்னி பொண்ணு இருக்குமோ நினச்சின்னு போனான்னா நாளைக்கு செத்து போயிடுவான். அங்கே எதுவுமே இவனை பண்ணல, இவன் மனசை இவனை கொண்டு போச்சு. ஆனால் ஒருத்தன் போகிறான், நான் தாண்டா பேய அப்படின்னு போனான்னா அவனுக்கு மறுநாள் 50 வருஷம் உயிரோடு இருப்பான். எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனசு. இது எதை விரும்பி போய் பிடிக்குதோ அதில் நின்றுடும் அது. அதனால நம்ம தெய்வ வழியில போறவன் தீயது இருந்தால் கூட அதை அடுத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்தவனுக்கு நம்ம தைரியத்தை ஊட்டணுமே தவிர பயம் பொருத்தக்கூடாது. அதுதான் இந்த ஆன்மீகவாதியினுடைய வேலையா இருக்கணும். அவனை பயம்படுத்தி துட்டு பறிக்கிற வேலையா இருக்கக்கூடாது. அப்போ இவனுக்கே இன்னும் தெய்வத்தை பத்தி தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருங்க. என் கேள்வி காரணம் என்னன்னு கேட்டீங்களா? எங்க சித்தப்பா பையன், சின்ன வயசு, சரி, 30-35 வயசு, 2 குழந்தைங்க. சரி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த சம்பவம். சரி, இது மாதிரி சொல்றேன், ஒரு ஆபத்து இருக்கு, அதை வந்து கொஞ்சம் பயம்பத்திரமா கேட்கல. அவன் குடியில போய் வீழ்ந்து சொன்னது ஆபத்துக்கு நான் தான். சரி, அது கேட்காம குடியில போய் குடிச்சிட்டு போய் பைக்ல வீழ்ந்து ஆள் ஸ்பாட்லயே அவுட்டு. இதை அவனுக்கு போய் பைக்கில் வந்து செத்து போகிறான், காரில் குடும்பத்தோடு போய் செத்து போட்டான். டாட்டா டாட்டா பொண்ணை வந்து பெங்களூரில் இடம் வாங்கி வந்து பிளேட் இறங்கும்போது மாட்டின்னு செத்து போட்டான்னு என்ன பண்ணுறது? நம்ம ஆன்மீகத்தில் இருந்து கோவில் அதெல்லாம் மரணத்துக்கு ஒரு காரணமும் கிடையாது. நீ சொல்கிறது நான் சொல்லணும். இப்போ நீ எல்லாருக்கும் சொல்லலாம் ஊரில் ஃபுல்லாக போயவன் ஏன் இந்த கொம்பனாலே முடியாது. நம்ம சொல்கிறதுலாம் நடந்துடாது. ஊரில் போய் இந்த ஊர்லாம் செத்து போன நான் வண்டி தான் இருக்கணும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம். செத்து போகிறான பாரு, முடியாது. அவனுக்கு நேரம் வந்தாதான் அவன் சாவான். நேரம் வராது எவனாலும் வண்டியை ஏறிச்சின்னா கூட சாக மாட்டான். விதியை வளரும். விதி தான் முடிவு, விதி தான் வாழ்வு. விதியை வெல்ல முடியாது. இது வரைக்கும் உலகத்துல யாரும் வெண்ணவன் கிடையாது. முடியாது. யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. உனக்கு தெரிஞ்சா சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். கடவுளை தவிர மற்ற ஜீவராசிகளால விதியை வெல்ல முடியாது. விதியை வெண்ணுட்டா மரணத்தை வெண்ணவாவன். மகான்கள் கூட மரணத்தை வெண்ணன்றாங்கல்ல, மரணத்தை வெண்ண எங்கே தானே இருக்கணும். எங்கே போனா? எங்கப்பா போனா? நிறைய பேர் சொல்லிங்கிறாங்க மரணத்தை ஜெயிச்சுட்டேங்க நான். எங்கே ஜெயிச்சிட? எங்கே போனேன்? இங்கே தானே இருக்கணும். என்றும் 16 மார்கண்டனை இங்கே இல்லையா? இல்லை. அதனால பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இந்த விதி எந்த கொம்பனாலையும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு காரணம், அதனால மரணம் வரும். முருக பக்தன் ஒருத்தன், ஒரே புள்ள, ரொம்ப கடவுள் பக்தி. தண்ணி வாங்கினதுக்கு இங்கே மிக்கிலன்ட்டு பாண்டிச்சேரிக்கு போனானுங்க. மோட்டர் பைக்கில் போய் 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, செத்து போட்டான். கண்டபடி முருகனை திட்டுறான். முருகன் போய் சாராயம் வாங்கினா சொன்னானா?
சொல்லு. அதனால இப்போ நீ சொல்லி சேர்த்து போட்டா தீய சக்தி வந்து கொண்டு பிடிச்சார்ல. அவன் விதி முடிஞ்சு போச்சு. நீ சொன்னதால அவன் ஜாவல. நீ ஏன் ஒரு கற்பனை பண்ணி நீ உன்னை ஏமாத்திக்காத. அதனால அதெல்லாம் சும்மா கற்பனை கதை. சரி. 20 வயசுல உபதேசம் வாங்கலாமா? 20 வயசு ஆகுது. 15 வயசுல வாங்கணும். வாங்கினாக்கா 35 வயசுல அவன் ஆன்மீகவாதியா மாறுவான். என் மூத்த மகனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அது யார் ஒன்னா இருக்கட்டுங்க. 15 வயசுல இருந்து உபதேசம் வாங்கலாம். அதுல உண்மையான பற்று இருந்தா. அப்பா சொன்னதால நான் உபதேசம் வாங்கினேன், அம்மா சொன்னதால வாங்கினேன், ஃப்ரெண்டு சொன்னதால வாங்கினன்றவனுக்கு அது செல்லுபடி ஆகாது. அவன் மனசுக்கு வந்து அது ஆன்மீகத்தை அதான் அப்படி போறவனுக்கு தான் இது செல்லும். சரி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு உபதேசம் வாங்க நினைக்கிறாங்க. சரிம்மா. என்னை செய்தாப்பட்டு வரேன். சரி. என் பேர் மீரா. நான் எதுக்காக பிறந்திருக்கேன், நான் எது இந்த பூமியில், நான் யார், நான் எதை நோக்கி பயணம் செய்கிறேன், என்னுடைய இலக்கு என்னன்னு தெரியணும் எனக்கு. என்ன வயசுமா? எனக்கு 63. 69 வயசு. 63. 63. 23ல் வந்திருந்தீங்கன்னா நீ யாரு, நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கின்னு இருக்கலாம். ஆனால் 63ல் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். 63ல் உன் யாரு, நீ எதுக்காக பிறந்தன்னு தெரிஞ்சுக்கிறத விட உன் நினைவுகளை உயிரோடு கலந்துடு. அதோட கலந்துட்டீங்கன்னா அடுத்த பிறப்பு பிறந்த உடனே நீ அதிலேயே வந்துடுவ. அதனால இந்த உபதேசம் இப்போ மனுஷனுக்கு ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து இறந்தான்னா அவன் கூட வர்றது பாவமும் புண்ணியம்னா வேற எதுவும் வராது. கணவன் வரமாட்டான், மனைவி வரமாட்டான், பிள்ளைங்க வராது, சொத்து சுகம் வராது. அவன் செய்த பாவ புண்ணியம் மட்டும்தான் வரும். ஆனால் இதில் வந்தவனுக்கு பாவங்கள் அழிஞ்சு புண்ணியமும் ஞானமும் தான் கூட வரும். அதனால இந்த உடலை மறந்துடுங்க, உயிரை நினைங்க, அந்த உயிரோட பாடத்தை பண்ணுங்க. உங்கள் நினைவு 10 வாட்டி பிறந்தாலும் மனிதனாகவே பிறப்பீங்க. இந்த உடல் மேலே நினைவு வந்தால் அது அழிய போகிற பொருள். அது அழியும் போது உடல் நாயாக பிறக்கும், கோழியாக பிறக்கும், மாடாக பிறக்கும். ஆனால் மனுஷனாக பிறக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற குறை வயசில் தேடிக்குங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஓகேம்மா, நன்றி. நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது, நல்ல நினைவுல இருக்கும்போது இந்த ஆசிரமம் எப்படி செயல்படணும்னு எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அதை உயிலாவும் எழுதி வச்சுட்டாரு. இப்போ ஒரு தலைமுறைக்கு இல்லை, 2 தலைமுறைக்கு. இவங்கெல்லாம் இல்லாம இவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படி இந்த ஆசிரமத்தை வழிநடத்தணும்ன்றது ஐயாவோட ரொம்ப அவரோட விஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இங்கே கிடையாது. நம்ம இப்ப அந்த உயில்ல சில முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நம்ம செந்தில் சாமி வந்து அட்வொகேட், ஹைகோர்ட் அட்வொகேட் சார் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உயில் எழுதியிருக்காரு, அவர் கையொப்பமிட்டிருக்காரு, எல்லாம் நடந்திருக்குது. அதன்படிதான் ஆசிரமம் நடக்குது. இங்க தான் தோண்டித்தனமா அவங்க விஷயத்துக்கு ஆசிரமம் நடக்கல. ஐயாவோட அறிவுறுத்தலின்படி அவரோட ஆணைக்கிணங்க தான் இங்க ஆசிரமம் நடக்குது. எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புலாம் அவசியம். அதெல்லாம் பின்னால பேசலாம். இப்ப அந்த உயிலை பத்தி ஐயா சில விஷயங்களை சொல்லுவார், கேட்டுக்கோங்க. குருவாழ்க குருவே துணை. சாமி, அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். சாமி, ஐயா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து முக்கியமான நிலை அடையிறதுக்கான காலம் வந்துருச்சு. அதனால் எனக்கு பின்னாடி சில ஏற்பாடுகள் நான் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்னுடைய நினைவு வந்து பின்னாடி பதிவு பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அது பிரகாரம் என்னை ஒரு உயில் எழுத சொன்னார். அதை எழுதி ஐயாட்ட கையெழுத்து வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள். ஐயா வந்து இதில் முதலே ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கி ஐயா திறம்போட நடத்திட்டு வந்திருக்காரு. அதுபோக இப்போ வந்து சில நிர்வாகக்குழு ட்ரஸ்டியில் வந்து முக்கியமான நபர்களை வந்து ட்ரஸ்டியை வந்து ஐயா பிரகடனப்படுத்த சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமாக ஐயா சீனிவாசன் அவர்கள், பிரம்மஸ்ரீ சீனிவாசன் அவர்கள், பிரம்மஸ்ரீ தியாகு அவர்கள், பிரம்மஸ்ரீ ஜீவானந்தம் அவர்கள், பிரம்மஸ்ரீ பாஸ்கர் அவர்கள், பிரம்மஸ்ரீ எத்திராஜ் அவர்கள் வந்து ஐயாவுக்கு பின்னாடி உடனடியாக வந்து இந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிறதுக்கான முக்கிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பின்னாடி யார் இந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கணுங்கிற விஷயத்தில் வந்து ஐயா வந்து சந்தோஷ், மகேஷ், நரேந்திரன், நவீன்குமார் இவங்களை வந்து இவங்க 5 பேர்த்துக்கு பின்னாடி நிர்வகிக்கிறதுக்கான முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் என்னைய ஒருத்தர் ஆலோசனை குழு உறுப்பினராக 5 பேர்த்த ஐயா நியமிச்சிருக்காரு. அதில் நான் ஒரு ஆள், செந்தில்குமார், சரவணகுமார் 2, டாக்டர் பார்த்திபன் 3, ஐயா மணிகண்டன் 4, யுவராஜ் ஐயா 5 பேர்த்த வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஆலோசனை குழுவாக நியமிச்சிருக்காரு ஐயா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயாவுடைய இதில் உருவான இந்த ட்ரஸ்ட்டுக்கான சொத்துக்கள் இருக்கு இல்லையா,
அதை வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து நிர்வகிச்சுக்கிறதுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. இவங்க வந்து இதை நிர்வகித்து என்னென்ன பண்ணணும், ஆசிரமத்துக்கான வளர்ச்சிக்கான என்னென்ன பண்ணணும், சீடர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து ஐயா முக்கியமாக குறிப்பிட்டிருக்காரு. அதுபடிய எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதனால் யாருக்கு எந்த விதமான இது வேண்டியதில்லை. ஐயா இருக்கும்போது இருந்ததை விட இப்போ ஜீவ சமாதியான பிறகு அவருடைய நேரடி அருள் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால் எல்லாரும் ஐயா ஜீவ சமாதியில் எப்போ வந்தாலும் போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா அத்தனை விஷயங்கள் நிறைவேறும். ஐயா எப்பவுமே சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறத விட நான் ஜீவ சமாதி ஆன பிறகு நீங்கள் எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எந்த சீடர்கள் வந்தாலும் அங்கே போய் முதல் வேலையை ஐயா வணங்கிட்டு வந்துக்குங்க. இந்த பாடங்களுடைய சிறப்பு உங்கள் எல்லாத்துக்குமே சீடர்களுக்கு முன்னாடியே தெரியும். இது எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் தான் இங்கே வர்றாங்க. அதுலேயும் நூற்றுக்கணக்கான பேர் தான் பாடம் எடுக்கிறாங்க. அந்த நூற்றுக்கணக்கான பேரும் வந்து இந்த பாடத்தை விட்டுறவே கூடாது. மிகப்பெரிய அரிய கலை ஐயா வந்து பொக்கிஷம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது கடைசி பாடம் வரைக்கும் எல்லாரும் வாங்கி எல்லாரும் ஐயா நடைக்கு வரணும். அது ஐயாவுடைய தாழ்வு.